சென்னை புறநகர் ஏசி ரயிலுக்கான கட்டணம் குறைய வாய்ப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். தாயுமானவன். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே கடந்த 19ஆம் தேதி ஏசி மின்சார ரயில் சேவை என்பது தொடங்கியிருந்தது. ஆனால் இந்த ஏசி மின்சார ரயில் சேவையில கட்டணம் மிக மிக அதிகமாக இருப்பதாக, இதனை குறைக்க வேண்டும் என்றும் பீக் ஹவர்ஸ் நேரங்கள்ல கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் எனவும் பயணிகள் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் ஏசி ரயில் நேர அட்டவணை குறித்து இயக்கம் குறித்தும் பயணிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என தெற்கு ரயில்வே அண்மையில ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. பயணிகள் தங்களுடைய கருத்தை வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் மூலம் அனுப்பலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த வகையில கட்டணத்தை குறைக்க வேண்டும், ஏசி மின்சார ரயில் இயக்கப்படும் நேரத்தை மாற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் பல பயணிகள் தரப்புல முன்வைக்கப்பட்டிருந்தது. இதனை கருத்தில் கொண்டுதான் மாலை 3:40 மணிக்கு இயக்கப்படக்கூடிய ஏசி மின்சார ரயிலை வெயில் நேரம் அதிகமாக இருக்கக்கூடிய மதியம் 2 அல்லது 2:30 மணிக்கு மாற்றம் செய்வதற்கு முன்னெடுத்திருப்பதாக அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் அடுத்த 5 மாதங்கள்ல மற்றொரு ஏசி புறநகர் மின்சார ரயில் சேவையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அதிகாரிகள் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, மற்றொரு கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஏசி மின்சார ரயிலுக்கான கட்டணத்தை குறைக்க வாய்ப்பில்லை என்பதை தற்போது ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. டிக்கெட் நிர்ணயம் என்பது தெற்கு ரயில்வே முடிவு செய்ய முடியாது எனவும், பயண தூரத்தை அடிப்படையாக கொண்டு நாடு முழுவதும் ஏசி புறநகர் மின்சார ரயிலுக்கான கட்டணத்தை ரயில்வே நிர்வாகம் தான் முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக தெற்கு ரயில்வே இதனை முன்னெடுக்க முடியாது என தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு 35 ரூபாயும் அதிகபட்சமாக 105 ரூபாய் என்ற கட்டணமே தொடர்ச்சியாக வசூலிக்கப்படும் என அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க.